வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று 12ஆம் வகுப்பு வரலாற்று பாடத்தில் அலகு 11 புரட்சிகளின் காலம் அந்த பாடத்தில் நாம் 3வது பகுதியினை பார்க்க போகின்றோம். அந்த 3வது பகுதி என்னவென்றால் லத்தீன் அமெரிக்கா. லத்தீன் அமெரிக்காவை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த லத்தீன் அமெரிக்காவில் என்னென்ன புரட்சிகள் நடந்தன அதை பற்றி விரிவாக பார்ப்போம். அது பார்ப்பதற்கு முன்பாக இதற்கு முன்பு பாடத்தில் நாம் பார்த்த சில நினைவுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அமெரிக்க புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, இந்த தலைப்புகளை நாம் போன வகுப்பில் நாம் பார்த்தோம். அதில் தொடர்புடைய புரட்சி தான் இந்த லத்தீன் அமெரிக்க புரட்சி. இந்த பிரெஞ்சு புரட்சியை பற்றி ஒரு சில கேள்விகளை கேட்க நான் விரும்புகிறேன். பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான பதில் மாணவர்களே 1789 என்பது சரியான பதில். நன்றி. இப்போ நாம பார்க்க போகின்ற பாடத்தின் சில தலைப்புகளை நாம் பார்ப்போம். ஹைட்டியர்கள் புரட்சி, வெனிசுலா, நியூ கிரனடா, தற்போது கொலம்பியா என்று அழைக்கப்படுகின்ற இந்த இரு பகுதிகளும், அங்கு புரட்சியை பற்றி. மெக்சிகோ புரட்சி, பிரேசில் சுதந்திர புரட்சி மற்றும் ஏனைய புரட்சிகள். சரியா மாணவர்களே? இப்பொழுது நாம் அந்த புரட்சிகள் எவ்வாறு தோன்ற காரணமாயிற்றன, 16ஆம் நூற்றாண்டில் லத்தீன் அமெரிக்கா பகுதிகளை ஸ்பெயின் காலனிக்க நாடுகள் கைப்பற்றின. அதற்கு முக்கியமான ஒரு காரணமாக விளங்கியவர் யார் என்றால் நாம் கொலம்பஸ் தான். 1492ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் நாள் தனது கடல்வழி பயணத்தை மேற்கொண்டு புதிய நாடு என்ற அமெரிக்காவை கண்டுபிடித்தார். அந்த அமெரிக்க பகுதியை அவர் வைத்த பேர் என்றால் இந்திய பகுதி என்று அவர் சொன்னார். ஆனால் அப்பகுதி இந்தியா இல்லை, புதிய நாடு என்று சொன்னவர் அமெரிக்க வெஸ்புகி. அந்த நாட்டில் இருந்த ஸ்பானிய குடியேற்றங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். போர்ச்சுகல், பிரெஞ்சு போன்ற நாடுகள் லத்தீன் அமெரிக்கா பிற பகுதிகளில் தனது காலனி ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தது. அது மட்டுமல்லாமல் இன்கா, அஸ்டேக்கு போன்ற தென் அமெரிக்கா பண்பாட்டுகளுடன் தொடர்புடைய காலனி ஆதிக்க நாடுகளை இந்த பிரெஞ்சுக்காரர்களும் போர்ச்சுகல்காரர்களும் அவர்களை துன்புறுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களை அரசியல் செல்வாக்கிலிருந்து சிதிலமடைய செய்தார்கள். காலனி ஆதிக்க சக்திகள் அப்பகுதிகளில் கத்தோலிக்க மதத்தை பரப்பின. அதாவது என்னவென்றால் தென் அமெரிக்காவில் இருந்த இனங்களை அழிக்க வேண்டும் என்பதை இவர்களின் குறிக்கோள்களாகும். அதாவது தாம் மதமான கத்தோலிக்க கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதுதான் இவர்களின் குறிக்கோளாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் பூர்வக்குடி மக்கள்கள், தென் அமெரிக்காவில் வாழ்ந்த பூர்வக்குடி மக்கள்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். அதாவது என்னவென்றால் பண்ணைகளிலும் சுரங்கங்களிலும் கட்டாயமாக வேலையில் அமர்த்தப்பட்டு அவர்கள் கொடுமைக்கு ஆளானார்கள். அடிமைகள் போல் அவர்கள் இருந்தார்கள். சரியா மாணவர்களே? அது மட்டுமல்லாமல் இங்கு விளைவித்த சர்க்கரை, காபி மற்றும் இங்கு இருந்த தங்கம், வெள்ளி போன்ற மூலப்பொருட்களை ஐரோப்பியாவிற்கு அவர்கள் எடுத்து சென்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஏனைய பொருட்களையும் இவர்கள் எடுத்து சென்றார்கள். ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரெஞ்சு போன்ற காலனி ஆதிக்க நாடுகள் தென் அமெரிக்காவிலிருந்து எடுத்து சென்றார்கள். தென் அமெரிக்காவின் தொடர்புடைய நாடுகளை பற்றி நாம் பார்ப்போம். மத்திய அமெரிக்காவிலும் தென் அமெரிக்காவும் இடைப்பட்ட பகுதியிலிருந்து தான் இந்த தென் அர்ஜென்டினா, கொலம்பியா, வெனிசுலா மற்றும் கரிபியன் தீவுகள், பிரேசில், சிலி, பெருகு போன்ற நாடுகள்லாம் தென் அமெரிக்கா நாடுகளில் தான் உள்ளது. அதாவது உலகத்தில் எத்தனை கண்டம்
7 கண்டம் இருக்கின்றது. அந்த 7 கண்டங்கள் என்னென்றால் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆர்டிகா போன்ற ஐரோப்பா போன்ற கண்டங்களில் இருந்துதான் இந்த தென் அமெரிக்கா கண்டத்தில் தான் இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருந்து வந்த காலனி ஆதிக்க நாடுகள் அங்கு ஆதிக்கம் செலுத்தினார்கள். அடுத்தபடியாக நம்ம முதல் தலைப்பாக பார்க்க போகின்றது ஹைட்டியர்கள் புரட்சி. இந்த ஹைட்டியர்கள் தென் அமெரிக்காவில் முதலாக புரட்சியை மேற்கொண்டவர்கள். இந்த ஹைட்டியர்கள் பிரெஞ்சுக்காரர்களால் ஆளப்பட்டு வந்தார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் ஹைட்டியர் பகுதிகளை என்ன என்று அறிவிப்பார்கள் என்றால் செயின்ட் டோமிங்கோ என்று கூறுவார்கள். ஹெய்ட்டி கரிபியன் கடலில் வளமான ஒரு காலனி நாடாகும். அதாவது என்னவென்றால் அந்த பகுதிகளில் இருக்கும் விளைவிக்கக்கூடிய மூலப்பொருட்கள் தென் அமெரிக்கா நாடுகளில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை விட அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அங்குதான் அதிகமாக கிடைக்கப்படுகின்றன. அந்த தீவில் அதிகமான சர்க்கரை பண்ணைகள் இருந்தன. தென் அமெரிக்கா நாடுகளில் விளைவிக்கக்கூடிய அந்த சர்க்கரை உற்பத்தி என்பது கரிபியன் தீவில் மிக அதிக அளவில் இருந்தன. இத்தீவின் பூர்வ குடிமக்கள்கள் தங்கத்திற்காகவும் மற்றும் ஏனைய பொருளை விவசாயம் செய்வதற்காகவும் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். தங்க சுரங்கம் நோண்டுவதற்கு, விவசாயம் செய்வதற்கு இவர்கள் அடிமைகளாக கையாளப்பட்டார்கள். 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பூர்வக்குடி ஹைட்டி மக்கள்கள் மறைந்து போனார்கள் என்று சொல்வார்கள் தெரியுமா? அது மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் அழிய தொடங்கினார்கள். கத்தோலிக்க மதம் மேல ஓங்கியது. மேற்கு இஸ்பானியாவில் இருக்கும் நில உரிமையாளர்கள் அதிகப்படியான ஆப்பிரிக்க அடிமைகளை விலைக்கு வாங்கினார்கள். 1789ஆம் ஆண்டு அந்த அடிமைகளின் கணக்கெடுப்பு 5,56,000 மக்கள்கள் செயின்ட் டோமிங்கோவில் இருந்தார்கள். அதில் 5 லட்சம் மக்கள்கள் ஆப்பிரிக்க அடிமைகளே. 32,000 பேர் காலனி ஆதிக்கத்தில் வந்தவர்கள், அதாவது வெள்ளை இன மக்கள்கள். 24,000 பேர்கள் அப்ராச் மற்றும் மூலாட்டோக்குகள், அதாவது ஆப்பிரிக்க ஐரோப்பிய கலப்பு இன கருப்பு இன மக்கள். அடுத்ததாக இந்த ஹைட்டியில் பிரெஞ்சு புரட்சி உங்களுக்கு ஞாபகத்தில் கூறினேன் அல்லவா? அந்த பிரெஞ்சு புரட்சியில் பாஸ்டன் சிறை தகர்ப்பு 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் நாள் நடந்தது. இந்த பாஸ்டன் சிறைச்சாலையை பிரெஞ்சு புரட்சி மக்கள்கள் தகர்ப்பார்கள். அந்த புரட்சியின் விளைவாக ஹைட்டியிலும் அதனுடைய உணர்வு வெளிப்பாடாக எதிரொலித்தது. இச்செய்தியை கேட்டவுடன் முடியாட்சி அரசின் ஆளுநர்களுக்கு எதிராக ஹைட்டி மக்கள்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். அதில் மூலாட்டோ பிரிவை சேர்ந்த வின்சென்ட் ஓஜ் பாரிஸ் என்பவர் காலனி ஆதிக்க சீர்திருத்தம் செய்யப்படவில்லை, அதனால் பாரிஸ் நகரம் சட்டமன்ற ஆதரவை அணுகினார். 1790இல் அவர் கிளர்ச்சி செய்தார். ஆனால் அந்த கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டது. 1791இல் பிரான்சில் புரட்சி அரசாங்கம் மூலாட்டோக்களுக்கு குடியுரிமை வழங்கியது. 1791ஆம் ஆண்டு பிரான்ஸ் புரட்சி அரசாங்கம் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கியது. யாரு? மூலாட்டோக்களுக்கு. ஹைட்டியின் ஐரோப்பிய குடிமக்கள்கள் இச்சட்டத்தை மதிக்கவில்லை. இதனால் வெள்ளையின ஐரோப்பியர்களுக்கும் மூலாட்டோக்களுக்கு மோதல்கள் ஏற்பட்டது. இதனால் ஆகஸ்ட் மாதத்தில் ஆயிரக்கணக்கான அடிமைகள் இந்த நிகழ்வை பயன்படுத்திக் கொண்டு கிளர்ச்சி செய்தார்கள். இதனால் ஐரோப்பிய வெள்ளையின மக்கள்கள் மூலாட்டோக்களிடம் சமாதானத்தை மேற்கொண்டார்கள். அதன் விளைவாக 1792இல் ஏப்ரலில் பிரெஞ்சு தேசிய பேரவை அனைத்து மூலாட்டோக்களுக்கும் குடியுரிமை வழங்கியது. அடுத்தபடியாக 1793இல் அமைதியை பராமரிப்பதற்காக பிரெஞ்சு அரசாங்கம் ஒரு ஆளுநரை நியமித்தது. அவர் யார் என்றால் லெகர் பெலிசிட் சோண்டோனாக்ஸ் என்பவர் வந்தார். வந்த உடனே ஆளுநர் தன் படையில் அதிகப்படியான அடிமைகளை சேர்த்தார்.
போர் வீரர்களாக வரும் அடிமைகள் அனைவருமே சுதந்திரம் என்ற ஒரு கோட்பாட்டை அவர் சொன்னார். தன் படையில் சேரும் அனைத்து அடிமைகளுக்கும் சுதந்திரம் வழங்கப்படும் என்று சொன்னார். அதன் பிரகாரமே அவர் அடிமை முறையை ஒழித்தார். அது மட்டுமல்லாமல் பிரெஞ்சு அரசாங்கமும் அந்த முறையை அங்கீகரித்தது. அடுத்தபடியாக டூசென்ட் எல் ஓவச் அவர்களின் கிளர்ச்சி. 1790 அடிமையாக இருந்த ஓவச் பின்னர் படைத்தளபதியாக மாறினார். இவர் தனது கட்டுப்பாட்டில் பல பகுதிகளை வைத்திருந்தார், செயின்ட் டோமிங்கவையும் உட்பட. இந்த பகுதியை கட்டுப்படுத்தி இருந்ததனால் பிரெஞ்சின் தேசிய பேரவையில் இருந்த நெப்போலியன் 12,000 படைவீரர்களை கப்பல்களின் மூலமாக அனுப்பப்பட்டார். அவரை அடக்கி ஒடுக்கி நாம் அந்த ஹைட்டி பகுதியை மீட்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் பிரெஞ்சு படைகளுக்கும் டூசைன் படைகளுக்கும் இடையே போர் மூண்டது. இதனால் பிரெஞ்சு படை வெற்றியின் விளிம்பில் இருந்தன. ஆனாலும் டூசைனிடம் அவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் சமாதானத்தை மேற்கொள்ள நினைத்தார்கள் என்று சொல்லி டூசைனை தனிமைப்படுத்தி கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது செல்லும் பொழுதுதான் டூசைன் கொல்லப்பட்டார். டூசைனுடைய படை தளபதி அதன் பிறகு அந்த கிளர்ச்சியை மேற்கொண்டார். அந்த போரை மேற்கொண்டு வெற்றியும் பெற்றார். 1804 ஹைட்டி செயின்ட் டோமிங்கோ சுதந்திர நாடாக மாறியது. இது தென் அமெரிக்காவில் நடந்த முதல் புரட்சியின் வெற்றி. அடுத்தபடியாக வெனிசுலா, நியூ கிரனடா, தற்போது கொலம்பியா என்று அழைக்கக்கூடிய பகுதிகள். ஹைட்டியர்களின் புரட்சியை பார்த்து அங்கு ஊக்கம் பெற்ற மக்கள்கள் வெனிசுலா மற்றும் பிற பகுதிகளை நாம் தனிமை நாடாக கொண்டு வர வேண்டும் நினைத்தார்கள். அதன் பெயரில் தான் கிரியோலின மக்கள்கள் அரசாங்கத்திடம் விசுவாசமாக இருந்தார்கள். அவர்கள் ஸ்பெயின் போன்ற காலனி ஆதிக்கத்தில் இருந்து வந்தவர்களே இந்த கிரியோல் இனத்த மக்கள்கள். இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், வெனிசுலா அடிமைகள் கிளர்ச்சி செய்து ஸ்பெயினின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகிவிட்டால் நம்மளுடைய மதிப்பு குறைந்து விட வேண்டும் என்று நினைத்து ஆளுநர்களிடம் ஒரு இணக்கமான உறவை வைத்துக் கொண்டார்கள். சரியா மாணவர்களே? ஸ்பெயினின் 4ஆம் சார்லஸ் இவர் திறமையற்ற ஒரு மன்னர். அதனால் இவர் பதவியை துறந்து அவருடைய மகன் பெர்டினாண்டுக்கு வழங்குகிறார். பெர்டினாண்ட் அரசராக ஆனார். ஆனால் நெப்போலியன் என்ன செய்கிறார் என்றால், இந்த இருவரையும் கைது செய்து அவருடைய சகோதரரான ஜோசப்பை மன்னராக்கினார். 1808ஆம் ஆண்டு ஜோசப்பை மன்னராக்கினார். இதை பயன்படுத்தி கொண்ட நாட்டுப்பற்றாளர்கள் புரட்சியாளர்களில் ஒற்றுமையுடன் சேர்ந்து 1810 சில சீர்திருத்தங்களை மேற்கொண்டார்கள். அந்த நாட்டுப்பற்றாளர் புரட்சியாளர்கள் படைகளுக்கு தலைமை தாங்கியவர் யார் என்றால் சைமன் போலிவர். இந்த சைமன் போலிவர் என்ன செய்தார் என்றால், வெனிசுலாவை சுதந்திர நாடாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார். சரியா மாணவர்களே? 1812 பெரும் பூகம்பம் வெனிசுலாவில் ஏற்பட்டது. இதனால் வெனிசுலா நாட்டுப்பற்றாளர் மக்கள்கள் சேதமடைந்தனர். அவர்கள் உயிர் சேதமும் அடைந்தார்கள், பொருள் சேதம் அடைந்தார்கள். இதை பயன்படுத்தி கொண்ட ஸ்பெயினின் விசுவாச படையினர் சைமன் போலிவரின் படையை தோற்கடித்தது. சைமன் போலிவர் நியூ கிரனடாவிற்கு தப்பி ஓடினார். வெனிசுலாவிலிருந்து நியூ கிரனடாவிற்கு தப்பி ஓடினார். இப்பொழுது அடுத்து போலிவர் என்ன செய்தார் என்றால், மீண்டும் போர் புரிகிறார். 1813ஆம் ஆண்டு வெனிசுலா மீது மறுபடியும் போர் புரிகிறார். அந்த போரின் போது என்ன ஒரு முழக்கத்தை சொல்கிறார் என்றால், மரிக்கும் மட்டிலும் போர் புரிவேன் என்ற ஒரு முழக்கத்தை சொல்கின்றார். அந்த மரிக்கும் என்றால் சாகும் என்ற அர்த்தம். அங்கு காந்தி சொல்லியிருக்காரே தெரியுமா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில், செய் அல்லது செத்து மடி. அந்த முழக்கத்தை போன்றுதான் இந்த மரிக்கும் மட்டிலும் போர் புரிவேன் என்ற ஒரு முழக்கத்தை சைமன் போலிவர் அம்மக்களிடம் வீரதீரமாக ஒரு உணர்ச்சி கூட்டும் விதமாக அவர்களிடம் பேசுகின்றார். அதன் பிரகாரம் போர் நடக்கின்றது. ஜோஸ் தாமஸ் போவஸ் தலைமையில் விசுவாசிகள் போரிட்டனர். இந்த ஜோஸ் தாமஸ் என்பவர் மறுபடியும் சைமன் போலிவர்களை தோற்கடிக்கிறார்.
அவரை நாட்டை விட்டு வெளியேறும் அளவிற்கு அவர் படைகளை விரட்டி செல்கின்றார்கள். மறுபடியும் பொலிவர் தோல்வியடைகின்றார். 1815 வாக்கில் வெனிசுலா மற்றும் தென் அமெரிக்கா முழுவதும் சுதந்திர போராட்டம் ஒடுக்கப்பட்டன. 1816 மீண்டும் படையெடுத்தார் பொலிவர். படையெடுத்து மறுபடியும் தோல்வினை சந்திக்கிறார். வெனிசுலா, நியூ கிரனடா மீண்டும் விசுவாசிகளிடம் தஞ்சமடைந்தன. மறுபடியும் சைமன் பொலிவர் ஓயாகா போரில் அந்த ஸ்பெயினின் விசுவாச படைகளை தோல்வியடைய செய்கின்றன. அதை விளக்கமாக பார்ப்போம். 1817 ஆண்டு மிக பெரிய அளவில் ஒரு சுதந்திர போராட்டத்தை கொண்டு வருகின்றார். அப்போராட்டத்தின் வாயிலாக நாம் வெனிசுலாவையும் நியூ கிரனடாவையும் ஒரு சுதந்திர நாடாக கொண்டு வந்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு புதிய உக்தியாக அவர் போரில் இறங்குகின்றார். இந்த பகுதியில் போர் புரிந்து நாட்டுப்பற்றாளர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஆண்டிஸ் மலைப்பகுதிக்கும் இப்போராட்டம் போர் செல்கின்றது. சைமன் பொலிவர் வலிமை மிகுந்த ஒரு இராணுவ சக்தியாக மாறுகின்றார். 1818 மற்றும் 1819 ஆண்டு நாட்டுப்பற்றாளர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இந்த உத்வேகத்தின் வேகமாக ஓயாகா போரில் தனது எதிரிகளை படு தோல்வியடைய செய்கின்றார். அது மட்டுமல்லாமல் 1819 வெனிசுலா, கொலம்பியா, பனாமா, ஈக்குவடார் போன்ற பகுதிகளின் குடியரசுத் தலைவராக பொலிவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். சரியா மாணவர்களே? இந்த பொலிவர் தான் வெனிசுலா, கிரனடா பகுதிகளின் புரட்சிக்கு ஒரு உந்து செயலாக இருந்தார். இந்த 1819 இந்த கொலம்பியா பகுதிக்கு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான். அதன் பிறகு அங்கு குழப்பங்களும் சூழல்களும் ஏற்படுகின்றன. ஏனென்றால் அங்கிருந்த மக்கள்கள் ஸ்பானிய குடியேற்ற ஆதரவாளர்களும் மற்றும் வேறு இன மக்கள்களாகவும் இருந்தார்கள். இந்த பூர்வ குடியின மக்களை அவர்கள் ஆதரிக்கவில்லை. அதனால் சைமன் பொலிவர் தன் பதவியை ராஜினாமா செய்கின்றார். பின்பு 1821 வெனிசுலாவும் நியூ கிரனடாவும் ஒரு இணைந்து விடுதலை பெறுகின்றன. அப்பொழுதுதான் மறுபடியும் 1821 நியூ கொலம்பியாவின் தலைவராக சைமன் பொலிவரை மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். சரியா மாணவர்களே? சைமன் பொலிவர் 1815 கைது செய்யப்பட்டிருந்த பொழுது ஜமைக்கா கடிதம் என்ற ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். அக்கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், நாட்டுப்பற்றாளர்கள் தன் உயிரையும் நீத்து போர் புரிந்தார்கள். அவர்களின் அளப்பரியான பங்களிப்பு இந்த வெனிசுலா மற்றும் நியூ கிரனடா சுதந்திரமடைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது என்று சைமன் பொலிவர் இந்த ஜமைக்கா கடிதத்தில் சொல்லியுள்ளார். அடுத்தபடியாக நாம் மெக்சிகோ புரட்சியை பற்றி பார்ப்போம். மெக்சிகோவில் இரு அதிகாரமிக்க சமூகத்தினர் இருந்தார்கள். அவர்கள் யார் என்றால் கிரியோல்கள், தீபகற்பத்தினர். கிரியோல்கள், தீபகற்பத்தினர். இவர்கள் இருவருமே ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலில் பிறந்த தலைவர்கள் ஆவார்கள். சரியா மாணவர்களே? அதாவது என்னன்னா காலனி ஆதிக்க நாட்டை சேர்ந்த தலைவர்கள் ஆவார்கள். 1808 1810 ஸ்பெயினின் அதிகாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த தீபகற்பத்தினர் வலுச்சண்டை போட்டார்கள். யாரிடம்? அங்கு இருந்த பழங்குடியினர் மக்களிடம். அவர்களை ஒடுக்கினால் மட்டுமே நம்ம ஸ்பெயினின் அதிகாரம் மேலோங்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அக்காரணத்தினால் இவர்கள் வலுச்சண்டையை கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கீழ் ஆளுநர்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது என்னன்னா திறமையற்ற ஆளுநர்களை அவர் விரும்பினார்கள். திறமை இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளோட அதிகாரத்தை மேலோங்க முடியும் என்று சொல்லி அவர் நினைத்தார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் கிரியோல் மக்களை ஆளுநர்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு கிரியோல்கள் மக்களை கொடுமைப்படுத்தினார்கள். கிரியோல்கள் மக்களை கொடுமைப்படுத்தினார்கள். தீபகற்பத்தினரால் மற்றும் ஸ்பானிய விசுவாசிகளாலும் இந்த ஒரு புரட்சி ஏற்படுவதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. தீபகற்பத்தினராலும் மற்றும் ஸ்பெயின் விசுவாசிகளாலும் மெக்சிகோ புரட்சியை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அடுத்தபடியாக கத்தோலிக்க பாதிரியாரான மிகுவல் கிடால்கோ மெக்சிகோ புரட்சிக்கு தலைமை தாங்கினார். மெக்சிகோ புரட்சிக்கு தலைமை தாங்கினார்.
அந்த மெக்சிகோ புரட்சிக்கு இவர் தலைமை தாங்கி டோலரஸ் திருச்சபையில் ஒரு சொற்பொழிவை ஏற்படுகின்றார். அது என்னவென்றால், மக்களிடம் புரட்சியை ஏற்படுத்தும் நம்மளது தாய்நாட்டு கொள்கையை கொண்டு செல்வோம் என்று புரட்சிகரமாக அவர் பேசுகின்றார். அடுத்தபடியாக கிரியோல்களை எதிர்த்தும் மற்றும் அந்த குடியேற்ற காலனி ஆதிக்கத்தை எதிர்த்தும் மெஸ்டிசோ என மக்களிடம் ஒன்று சேர்ந்து தலைமை தாங்கி படையை நடத்தி செல்கின்றார். அது மட்டுமல்லாமல் இவர் அந்த படையின் மூலியமாக வெற்றியை கிட்டும் நேரத்தில் அவரை கைது செய்து கொல்லப்படுகிறார்கள். கிரியோல்கள் அவரை தோற்கடித்து கொன்றுவிட்டார்கள். இவ்வியக்கத்தில் ஜோஸ் மரியா மோர்னோஸ் தலைமை தாங்குகின்றார். அவர் இருந்தவுடனே அவர் யார் தலைமை தாங்குகிறார்? ஜோஸ் மரியா மோர்னோஸ் என்பவர் தலைமை தாங்குகின்றார். அவர் என்ன செய்தார் என்றால், 1813 ஸ்பெயினில் இருந்தவாறே நமது சுதந்திர பிரகடனத்தை செய்வோம் என்று சுதந்திர பிரகடனம் செய்கின்றார். அவரும் 1815 தோல்வி அடைகின்றார். இதனால் மெக்சிகோவில் யார் சரியான ஒரு தலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள்கள் திணறுகிறார்கள். மறுபடி ஸ்பெயின் முடியாட்சியை அகற்றிவிட்டு புதிய அரசாங்கம் அமைக்க ஒரு இயக்கம் செயல்பட்டது. அந்த இயக்கம் செயல்பட்டதனால் கிரியோல்கள் அஞ்சுகிறார்கள். நாம் அதிகாரம் குறையும் என்ற எண்ணத்தில் இவர்கள் 1821 சுதந்திர பிரகடனம் செய்தார்கள். மெக்சிகோவை சுதந்திரத்தை அறிவித்தவர் ஜோஸ் மரியா மோர்னோஸை தோற்கடித்த ராணுவ அதிகாரி ஆவார். இவருடைய ஆட்சி சில காலங்கள் நடைபெற்றன அந்த மெக்சிகோவில். அதன் பிரகாரம் மக்கள்கள் கிளர்ந்தெழுந்து 1824 மெக்சிகோவை தன்னைத்தானே குடியரசாக அறிவித்து கொண்டார்கள். சரியாமானவர்களே, அடுத்தபடியாக பிரேசிலின் சுதந்திரம். இந்த பிரேசிலில் எப்படி சுதந்திரத்தை கொண்டு வந்தார்கள்? அதை கொண்டு வந்தவருக்கு மூல காரணமாக இருந்தவர் யார் என்றால் டாம் பெட்ரா. இவர் போர்ச்சுகலின் அரசராவார். இந்த பிரேசில் என்பது போர்ச்சுகலின் காலனி நாடாகும். 1808 நெப்போலியன் போர்ச்சுகல் மீது படையெடுத்து அங்கிருந்த மன்னர் டாம் ஜோவோவை, அதாவது 6ஆம் ஜான் என்பவரை கைது செய்ய நினைக்கின்றார். ஆனால் டாம் ஜோவோ அங்கிருந்து பிரேசிலுக்கு தப்பி ஓடுகின்றார். தப்பி ஓடிய பிறகு பிரேசிலில் டாம் என்ன செய்கிறான் என்றால், அங்கு பல சீர்திருத்தங்களை மேற்கொள்கிறார். நில சீர்திருத்தம், இராணுவ சீர்திருத்தம், மருத்துவம் மற்றும் கல்லூரிகளை அமைக்கின்றார். இதனால் பிரேசிலின் செல்வ செழிப்புகளும் அதிகாரங்களும் மேலோங்கும் என்று நினைக்கின்றார். டாம் ஜோன் பின்பு அரசியல் காரணத்தினால் நாடு திரும்ப செல்கின்றார், அதாவது போர்ச்சுகலுக்கு திரும்ப செல்கிறார். அப்பொழுதுதான் அவரது மகனான டாம் பெட்ரோவை பிரேசிலின் அரசர் என்று அறிவித்து அவரிடம் ஒப்படைத்து செல்கின்றார். அங்கிருந்த மேட்டுக்குடி மக்கள்கள் ஆப்பிரிக்க அடிமைகளை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இதனால் அரசர்களுக்கும் மேட்டுக்குடி மக்களுக்கும் இடையான உறவுகள் சுமூகமாக இருந்தன. பெருந்தோட்டங்களின் உரிமையாளர்களாகவும் அந்த ஆப்பிரிக்க அடிமைகள் இருந்தார்கள். போர்ச்சுகலுக்கும் இவர்களுக்கும் உறவுகள் ஒரு இணக்கமாக இருந்தன. 1800 பிரேசில் மக்கள் தொகையில் பாதி மக்கள்கள் இந்த ஆப்பிரிக்க அடிமைகளே ஆவார்கள். பிரேசில் சுதந்திரம் அடைவது எப்படி? ஆப்பிரிக்க அடிமைகள் வளர்ச்சியை பார்த்து கிரியோல்கள் அஞ்சினார்கள். இதனால் அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நினைத்து முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். போர்ச்சுகல் அதிகாரிகள் டாம் பெட்ரோவை நாட்டிற்கு திரும்ப அழைத்தார்கள். எதனால்? அரசியல் கட்டுப்பாடு விதிப்பதற்காக. ஆனால் டாம் பெட்ரோ என்ன நினைத்தார் என்றால், நான் திரும்பினால் பிரேசிலுக்கு சுதந்திரம் வழங்கிதான் செல்வேன் என்று நினைத்தார். அதன் பேரில் தான் 1822 பிரேசில் போர்ச்சுகலிடம் இருந்து விடுதலை பெற்றது. தென் அமெரிக்காவில் அரசியல் அமைப்பின் கட்டுப்பாட்டின் முதல் முடியரசாக அது மாறியது. அது மட்டுமல்லாமல் முதலாம் பெட்ரோ என்ற பட்டத்துடன் டாம் பெட்ரோ பிரேசிலின் முதல் பேரரசராக ஆகின்றார். சரியாமானவர்களே, அது மட்டுமல்லாமல் ஏனைய புரட்சிகளும் இருந்தன. அதில் எந்தெந்த நாடுகளில் நடந்தது என்றால், அர்ஜென்டினாவில் புரட்சி நடந்தது. அந்த அர்ஜென்டினாவின் புரட்சி வீரனாக இருந்தவர் தான் சான் மார்டின். மற்றும் சிலியிலும்
அந்த புரட்சிகள் நடந்தன. சிலியை விடுதலை செய்த வீரர் யார் என்றால் பெர்னார்டோ ஓஹின்ஸ். இந்த இருவர்களும் இணைந்து இந்த இரு நாடுகளுக்கும் சுதந்திரத்தை வழங்கினார். அது மட்டுமல்லாமல் 1818 சிலிக்கு விடுதலை கிடைத்த உடனே 1820 பெரு நாட்டிற்கும் விடுதலை வழங்கி தர வேண்டும் என்று நினைத்து விடுதலையும் வாங்கி தருகின்றார்கள். சரியா மாணவர்களே? ஆனால் பொலிவர் சான் மார்டின் ஈக்குவடர் துறைமுகத்தில் சந்தித்தார். அங்கு சில நிகழ்வுகள் கலந்துரையாடப்பட்டன. அதில் என்னவென்றால், நாம் தனி நாடு என்ற ஒரு தென் அமெரிக்காவின் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். ஆனால் சான் மார்டின் அதற்கு ஒத்து வரவில்லை. இதனால் சான் மார்டின் விடுதலை பெற்று சென்று விட்டார். மித்த பொறுப்புகள் அனைத்துமே பொலிவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஐரோப்பிய பாணியில் முடியாட்சியை கொண்டு வர வேண்டுமா அல்லது குடியாட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியில் நடந்த ஒரு கலந்துரையாடல். சரியா மாணவர்களே? குடியாட்சியை விரும்பியவர் பொலிவர், மன்னராட்சியை கொண்டு வர வேண்டும் நினைத்தவர் தான் சான் மார்டின். ஆனால் சான் மார்டினுக்கும் பொலிவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதனால் சான் மார்டின் பதவியை விலகி சென்றார். சரியா மாணவர்களே? 1826 தென் அமெரிக்கா நாடுகளுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார் பொலிவர். பெற்றுக் கொடுத்ததுக்கு பிறகும் அங்கு தனது முழுமையான ஒரு குடியரசை மேற்கொள்ள வேண்டும் நினைத்தார். ஆனால் என்ன நடைபெறவில்லை, அது எந்த பலனும் நடைபெறவில்லை. சரியா மாணவர்களே? ஏனென்றால் தென் அமெரிக்கா பல மாகாணங்களாகவும் காடுகளும் மலைகளும் குன்றுகளும் கரடு முரடாக கிடந்தன. இதுவே அங்கு ஒன்றிணைவை கொண்டு வருவதற்கு சிரமமாக இருந்தது. சரியா மாணவர்களே? இப்பொழுது நாம் பார்த்த பாடத்திலிருந்து அந்த தலைப்புகளை பற்றி நான் உங்களிடம் சுருக்கமாக கூற விரும்புகிறேன். முதலில் பார்த்தது ஹைட்டி புரட்சி, அடுத்ததாக பார்த்தது வெனிசுலா நியூ கிரனட் புரட்சி, அது தற்போது கொலம்பியா. அடுத்தபடியாக நாம் பார்த்த தலைப்பு பிரேசில் புரட்சி, மெக்சிகோ புரட்சி மற்றும் ஏனைய புரட்சிகள் நாம் தலைப்புகளை பற்றி பார்த்தோம். சரியா மாணவர்களே? அதிலிருந்து உங்களிடம் சிறு வினாக்கள் கேட்க விரும்புகிறேன். முதல் வினாவாக, ஜமைக்கா கடிதம் யார் எழுதினார்? சைமன் பொலிவர். இரண்டாம் வினா, பிரேசிலின் முதல் பேரரசர் யார்? பிரேசில் விடுதலை அடைந்தவுடன் முதல் பேரரசாக நியமிக்கப்பட்டவர் யார்? முதலாம் பெட்ரா. முதலாம் பெட்ரோ என்ற பட்டத்துடன் டாம் பெட்ரோ பிரேசிலின் முதல் பேரரசராக ஆகின்றார். சரியா மாணவர்களே? நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில்